அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் நண்பர்களே. இது உங்களுடைய வெற்றிக்கான சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனல். வின்வின் இன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62-44 வின்வின் ரிசல்ட்டு. மிஷின் நம்பர் 73-22, 7க்கு 6, 3க்கு 2, 2க்கு 4, 2க்கு 4 டபுள்ஸ் வந்துருக்குது. நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்குரிய கணிப்புகளுக்கு நம்ம நேரடியாகவே போயிடுவோம். சரிங்களா? 62-44 நம்ம கொடுத்த கணிப்பு அப்படின்னு பார்த்தா 932 அப்படி சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். இங்கே கொடுத்த 2 அப்படிங்கிற சி போர்டு ஏ போர்டில் 2ஆக பாஸ் ஆகிருக்கு. அப்படியே மாறி 932ன்னு கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக ஏபிசி சிங்கிளில் பார்த்திங்கன்னா 177, 206 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பிசியில் டபுள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் பிசியில் 77 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் 44 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் இந்த இடத்துல வந்திருக்குது. சரிங்களா? 77 நான் கொடுத்துருந்தேன், இதில் 44 அப்படிங்கிறதும். அதே மாதிரி 4Dயில் நான் என்ன கொடுத்தேன்னா 39 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதுலேயும் டபுள்ஸ் நம்மளுக்கு டி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் டபுள்ஸு, ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 62-44, பிசியில் 44. நான் 99 கொடுத்துருந்தேன், 77 கொடுத்துருந்தேன். ஆனால் வந்தது என்னமோ 44. ஆள் போட பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அதில் 2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா? நம்ம கொடுத்ததில் எனக்கு 4Dயில் தான் கொஞ்சம் முக்கியமான நம்பராக தான் 39 அப்படிங்கிறது எடுத்தோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ரிசல்ட்லேருந்து அது அந்த நம்பர் வந்திருக்கு நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி கூட நான் சொல்லியிருந்தேன். அதுபடி தான் இருந்துச்சு. இருந்தாலும் 62-44 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்குது. 2 மணி அந்த டைமில் பார்த்திங்கன்னா 4 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1:30 மணி ரிசல்ட்டு 0-24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 0க்கு 2 பவரில் இருக்குது, 2க்கு 4, 4க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு 244ன்னு கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய குரூப்லேயும் நம்ம கொடுத்த முக்கியமான கணிப்பாக எனக்கு இது மாதிரி ஏதாச்சும், ஏன்னா ஒரு நாள் லீவு வேறு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நேற்று லீவு. அப்படிங்கும்போது அடுத்த நாள் எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி வரும் அப்படிங்கிற ஓரளவுக்கு எனக்கு டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு டபுள்ஸில் கொடுத்தது ஒன்று, ஆனால் நம்மள்ட்ட வந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. நானும் நம்மளோட குரூப்பில் நம்ம இந்த இடத்துல கொடுத்தது என்னென்னா பார்த்திங்கன்னா ஏபிசியில் நம்மளுக்கு 279 999 கொடுத்தேன். 257, 751, 757 அப்படிங்கிற மாதிரியும் 4Dயில் 959, 79, 62, 77, 51, 39 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா 24, நான் 23 கொடுத்துருக்கேன். ஏசியில் பார்த்தீங்கன்னா 24, ஆனாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 29 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஜஸ்ட்டு அதில் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது பிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44, அதே தான் நான் 77, 95, 69 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 656 அப்படி சொல்லிட்டு நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 2:45க்கு ஒரு கெஸ்ஸிங் எடுத்தேன். அதாவது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பர் எடுத்து நான் கொடுத்தேன். ஆனால் அது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஆள் போட பொறுத்தவரைக்கும் 2-9 கொடுத்தேன். அதில் ஆள் போடல 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. ஏபியில் 23 கொடுத்துருக்கேன், நான் 24 விழுந்திருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே நம்ம கொடுத்த கணிப்பில். சரிங்களா? இதுதான் நான் கொடுத்த கெஸ்ஸிங்கில் இருந்தது. சரி, அதை பற்றி விடுவோம். நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். 17ஆம் தேதி 9வது மாதம் 2024, ஸ்ரீசக்தி 433. இன்றைக்கி ரிசல்ட் 244. நாளைக்கு இது கட் நம்பர் பார்த்திங்கன்னா 433. 3க்கு 4, 3க்கு 4 அப்படிங்கும்போது இங்கே 4க்கு 3, 4க்கு 3ன்னு வந்தாலும் வரலாம். இதில் ஒரு முக்கியமான நம்பராக ஏபிசியில் நம்ம என்ன கொடுத்ததுல ஏ போர்டில் 9, பி போர்டில் 5, சி போர்டில் 6, 2க்கு 9, 4க்கு 5, 4க்கு 6, 956. ஒரே ஒரு செட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 956 அப்படி சொல்லிட்டு என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்புகளில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மந்த்லி சார்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 62-44 நம்மளுக்கு இப்படி எப்படி வந்திருக்குன்னா 4, 5, 6, அதே மாதிரி 0, 5, 2, 2, 2, 4, 0, 8, 4 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல 62-44ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்துருக்குது. நாளைக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 956. இப்போ நம்ம கணக்குப்படி 0, 5, 2, 9 அப்படின்னு இந்த இடத்துல ஏ போர்டில் 9 வரலாம். அதுக்கு அடுத்தபடியாக 2, 2, 4 + 1, 5 ஏபி 95 ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக
நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 08 இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4. அதுக்கப்புறம் பார்த்தா 4க்கு எனக்கு தெரிஞ்சு பவராக வரலாம் 6 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா 956 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் கொடுத்துருக்கிறதுல இதில் 960ன்னு கொடுத்துருக்கேன். 960 திரும்பி அதே பார்த்துங்க. 305 நேற்று லீவு. இந்த இடத்துல 2க்கு 9 அது ஓகே. இந்த இடத்துல 2 அதுக்கப்புறம் இன்றைக்கி 4க்கு அப்புறம் இங்கே 6ன்னு சொல்லிட்டு பவராக எடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இதில் பார்த்திங்கன்னா 084 4க்கு 0 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல 960 அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம். நான் கொடுத்துருக்க செட்டு மொத்தம் 3 செட்டு தான். 956 960 அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 437 எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 05 இன்றைக்கி ரிசல்ட் இந்த இடத்துல 2க்கு 4 அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4க்கு ஒரு வேளை -1 3ஆக வரலாம் இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது 08 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4க்கு அப்புறம் 7 பவராக வரலாம் அப்படிங்கிற கணிப்பு வச்சு 437 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நம்பராக 437ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையும் உங்களுடைய 960 நீங்கள் இதிலேயே நான் ரேண்டமாக 937 460 அப்படி சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஒரே ஷார்ட்டு 956ன்னு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதை 3 நம்பரையுமே இந்த 956 960 437 இந்த 3 நம்பருமே பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதான் நான் சொல்லுவேன். ஓகே, கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் 3 நம்பரையும் பாக்ஸில் போட்டு பார்த்துக்கலாம். இருந்தாலும் ஒரு முக்கியமான நம்பராக நான் கொடுக்குறது 956 2க்கு 9 4 + 1 5 4க்கு 6 பவர். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் ஏபிசியில் நான் கொடுக்குற 3 செட்டு முக்கியமான செட்டு அப்படிங்கும்போது அது இதுவாக தான் இருக்குது என்னோடய கெஸ்ஸிங்கில். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4Dயில் ஒரு முக்கியமான நம்பர் எப்படி வரப்போகுது அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இந்த செட்டு அப்படியே ரிவர்ஸாக வரலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. 9ஆம் தேதி வின்வின் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1272 272 ஓகேவா? இது அப்படியே நம்மளுக்கு ஜிக்ஸாக்காக மாதிரி இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பாஸ்ட் ரிசல்ட்டும் நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த ரிசல்ட் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? 244 வின்வின் இன்னைக்கு ரிசல்ட்டு. சரி, 244 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி போர்டில் வரும் ஒரு தோராயமாக இது முக்கியமான நம்பராக 4Dலையும் நான் எடுத்திருக்கேன்றதை சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. 244 நம்மளுடைய கணிப்புகளை நான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால தான் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்ட்டு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. சரிங்களா? 246 அதுக்கு பதிலாக தான் நமக்கு கொடுத்துருக்கோம். இருங்க ஒரே நிமிஷம் உங்களுக்கு சொல்லிடுறேன். 244 நம்மளுக்கு ஏன்னா கணிப்புகளில் இருக்கிற நம்பர்ஸில் நம்மளுக்கு டபுள்ஸாக இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த 244 இதுக்கு முன்னாடி எங்கே அடித்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடலாம். 27ஆம் தேதி 5வது மாதம் வின்வின் 771 0244 அடித்தது. அதுக்கு அடுத்த நாள் 28ஆம் தேதி மே மாதம் ஸ்ரீசக்தி 255 அடித்தான். அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் கணிப்புப்படி பார்க்கையில் எனக்கு வந்து 4Dயில் ஒரு முக்கியமான நம்பராக எனக்கு டபுள்ஸு நாளைக்கு டபுள்ஸு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு வருஷப்படி வரலாம். வருஷப்படி அப்படின்னா 1 2 3 4 இங்கே கொண்டு வந்தால் பார்த்தீங்களா 1 2 3 7 8 9 4 5 6 அப்படின்னு கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிட்டான் 0 to 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 528 இங்கே எங்கேயுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 244 அப்படிங்கும்போது இவன் எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இருக்குது பார்த்தீங்களா 6
8 7 2 68 72 அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு செட்டு சிங்கிள் செட்டு 4Dயில் நீங்கள் ட்ரை பண்ண விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரே ஒரு செட்டு 4Dயில் முக்கியமான நம்பராக சொல்லு அப்படின்னு பார்த்தா 68 72. சரிங்களா? 68 72 நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட இந்த இடத்துல சொல்லிடுறேன். 6க்கு 6 இறங்கி 2க்கு 8 4க்கு 7 4க்கு 2 அப்படியே ஃபுல் பவராக வந்தாலுமே நம்மளுக்கு ரேண்டமாக வருஷப்படி இந்த நம்பர் வருது 68 72 அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்த்தோம்னா 4 5 6 அப்படிங்கும்போது அந்த பேட்டர்னை சொல்கிறேன். இது எப்போ நடந்த பேட்டர்னா ஸ்ரீசக்தி 432 10ஆம் தேதி அந்த ரிசல்ட்டு. ஏ போர்டில் 4, சி போர்டில் 5, பி போர்டில் 6, டி போர்டில் இருக்கிறதுக்கு 1க்கு 6 அப்படி சொல்லிட்டு வச்சாங்க. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தா நான் 6க்கு இன்றைக்கி இறங்கின 6க்கு 6 இறங்கி 2க்கு 8 4க்கு 7 4க்கு 2 68 72 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டை வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5. சரியா? நான் கட் நம்பரில் இருக்கிற இந்த 3 வந்து ஆல் போர்டில் எங்கே வேணாலும் மாறி வரலாம். ஒரு வேளை நான் இந்த இடத்துல கொடுத்த மாதிரி 68 72க்கு 68 73 கூட +1 கூட வரலாம். எப்படியா இருந்தாலும் இந்த கட் நம்பரில் இருக்கிற இந்த ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். இதில் இருக்க இந்த 4ங்கிறது இன்றைக்கி வந்துடுச்சு. அப்படிங்கும்போது இந்த 3 இல்லை 3 - 1 2 அப்படி சொல்லிட்டு அதுக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. இந்த 2ங்கிறது கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த 2க்கு பதிலாக 68 73ன்னு அடித்தாலும் அடிக்கலாம். அதுபடி உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் ஓகே, எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கொடுக்கல, கம்மியான நம்பர் தான். 4Dயில் ஒரே ஒரு செட்டு, ஏபிசி சிங்கிள் செட்டில் ஒரு 3 செட்டு, அதுலேயும் முக்கியமான செட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ரொம்ப போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் வந்து ஏபிஎஸ்சிபிசி எனக்கு கொஞ்சம் 2 நாளாக போட முடியல. நாளைக்கு காலையில் நிலவரங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் ஏபிஎஸ்சிபிசி நான் உங்களுக்கு நம்மளுடைய இன்னொரு சேனலில் கொடுத்துறேன். அந்த சேனலோட லிங்க்கையும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஒரு 2-3 நாளாக என்னால் வீடியோ போட முடியல நண்பர்களே. ஏன்னா அந்த சேனலில் கொஞ்சம் எல்லாத்தையும் புதுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் அதை நான் ஏபிஎஸ்சிபிசி தனியாகவே உங்களுக்கு ஒரு சேனலில் கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த வருஷப்படி ரேண்டமாக வர்ற நம்பர் வரலாம். 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இல்லை இந்த இடத்துல இவன் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு 1 2 3 4 இருக்குதான், ஆனால் அப்படியே அந்த சிஸ்டத்தில் அப்படியே மாறி 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 இந்த 7 8 9 அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா 9 விட்டுருங்க. டி போர்டில் 7 8 9 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. வருஷப்படியாகவே வந்திருக்கு நம்மளுக்கு சொல்ல போனால். இதில் பார்த்திங்கன்னா 7 8 9 அப்படிங்கிறது இந்த இடத்துல 1 2 3 பி போர்டை மையமாக வச்சு ப்ளஸ் 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 அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கையில் 960 437 முக்கியமான நம்பராக 956. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 4Dயில் பார்த்திங்கன்னா 68 72 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் பாருங்கள். இந்த மாதத்தோடைய சார்ட்டை நீங்கள் பழைய சார்ட்டு ஒரு தடவை இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த மாதத்தில் இப்போ கரண்ட்டில் இது வந்து எப்படி இவங்க கொண்டு வந்து அடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற நிலவரங்கள் இந்த இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த இதில் எப்படி டேட்டா எப்படி ரிசல்ட்டில் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். சரிங்களா? அது வந்து நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியமான வெற்றியை வாங்கி தரும் அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு டபுள்ஸு எனக்கு 7 வரும்னு நினச்சேன், ஆனால் 4 வந்துருச்சு. நான் கணித்த யூகம் கரெக்டு தான் தவிர, ஆனால் அந்த நான் கொடுத்த நம்பருங்கிறது அதில் வரல. அதுதான் கொஞ்சம் மொத்தமாக போயிடுச்சு. பரவாயில்ல, அதை பற்றி நம்ம வந்து இது பண்ணிக்க வேணாம். வெற்றி அப்படிங்கிறது தோல்வி அப்படிங்கிறதும் ஒரு சாதாரணமான ஒரு இதுவாகவே இருக்குது. இருந்தாலும் ஒரு கூடிய சீக்கிரம் நம்ம இந்த மாதத்தில் 8008 கொடுத்தது 8007 விழுந்துச்சு. ஒருவேளை இது ஒரு ராசியாக 68 72 இல்லை 68 73 வந்தாலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்புகளில் முக்கியமாக எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நம்ம சேனல் மூலியமாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்ன விஷயம் இருக்கோ அதை நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நான் சொன்னதுக்கு ஓகே, ஒரு அளவுக்கு உங்களுடைய ஐடியாஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இல்லை ஒரு 20 பேர் 30 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கண்டிப்பாக ஒரு முழுமையான ஆதரவை நீங்கள் கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கம்மியான செட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவரும் வெற்றி பெற நமது சேனல் மூலியமாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நாளைய நாள் நல்ல நாளாக அமையணும், அதுக்கு ஆண்டவனோட நான் பிரார்த்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம சேனலில் வர வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.